கஷ்டம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் யாரு? சிங்கம். சொல்லுங்க எல்லாரும், சிங்கம். சொல்லுங்க, சாத்தான் கேட்கணும், சாத்தான் கேட்கணும். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் சிங்கம், எனக்காக போராடுகிற தேவன். ஹல்லேலூயா. அதைத்தான் இன்று கர்த்தருடைய கிருபையினால் ஆராதிக்க இருக்கிறோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே, பயத்தை என்றும் நீக்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆமென். சந்தோஷம் தானே அந்த பாட்டை பாடுவது? எனக்காக போராடுகிற ஒரு யூத ராஜசிங்கம் எனக்கு உண்டு. ஆமென். சாத்தானே உன் கூறுங்க, மரண பயம் எங்கே? மரண பயம் எனக்கு இல்லை. ஆமென். என்ன கொண்டு வந்துருவ? மேக்ஸிமம் மரணத்துக்கு தானே கொண்டு வருவ. என்ன? அந்த பாவத்தை இயேசு கல்வாரி சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தி மன்னித்து விட்டாரையா. எனவே எனக்கு அந்த நித்திய மரணம் கிடையாது, எனக்கு அந்த நித்திய மரணம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஸ்லைடு. ஆமென். Thank you, thank you. Yes. ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன். ஆமென். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு, உங்களுக்கும் எனக்கும் அவர் எப்படி இருப்பாராம்? சிங்கத்தை போல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஓசியா 13:7 படி. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, அழாதே, இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதும் வேறுமானவர் புஸ்தகத்தையும் அதன் 7 முத்திரைகளையும் உடைப்பதற்கு ஜெயம் கொண்டார். ஆமென். எந்த சிங்கம்? யூதா கோத்திரத்து சிங்கம். அது எது? நாம் ஆராதிக்கிற சிங்கம். ஆமென். ஹல்லேலூயா. இதே நேரத்துல ஒரு பயங்கரமும் இருக்கத்தான் செய்யும். என்ன பயங்கரம்? தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல். அங்கிருந்து ஒரு அட்டாக் இருக்கு. எப்படி அவன் எந்த இதை யூஸ் பண்றான் பாருங்க, இதே பணத்தை எடுக்கிறான். எப்படி சிங்கம் நமக்கு பாதுகாவலா இருக்குதோ அதே மாதிரி அவன் என்ன செய்யறான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எனவே நாம் எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியில் ஒரு டிக்ளரேஷன் உருவாக்க தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பார். விசுவாசத்தை காத்துக்கொண்டே, எனவே இது முதல் என்ன இருக்கு? எனக்கு நீதியின் இடம் இருக்குது. நல்லா வாசிச்சு பாருங்க. இதெல்லாமும் சொல்லிட்டு கடைசியில் முடிப்பாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டே. ஆமென். விசுவாசம் என்பது சொல்லுங்க, விசுவாசம் என்பது சொல்லுங்க, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். எதை நம்பணும்? இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சதை நம்பணும். எது நடந்து முடிஞ்சிருச்சு சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவை டிக்ளேர் பண்ணுங்க. எது நடந்து முடிஞ்சிருச்சு? அதான் விசுவாசம். எது நடந்து முடிஞ்சிருச்சு சொல்லுங்க, வாய்த்தப்ப சொல்லுங்க. எது நடந்து முடிஞ்சிருச்சு? எனக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மானிடனாய் இந்த உலகத்திலே அவதரித்து என்னுடைய பாவங்களை போக்குவதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார்.
மரணத்தை ஜெயிப்பதற்காக அவர் பலியானார். பலியாகி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதான் சொல்ற பாட்டு, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், நரனை ஜெயித்தெழுந்தார். ஆமென். நம்ம தோத்து போன இயேசுவை தெய்வமா கொண்டாடுங்க, ஜெயிச்ச இயேசுவை நாம் தெய்வமாக கொண்டாடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எனவே விசுவாசம் என்பது நம்பப்படுகிறது. இதை நம்பணும். இதை நம்ம நம்பி இருக்கிறோம். இன்னொன்று கூட நம்பி இருக்கிறோம். என்னது? அவர் உயிர்த்தெழுந்து மற்றவர்களுக்கெல்லாம் தன்னை உயிர் உள்ளவர்களாக காட்டிக்கொண்டு எங்க போயிட்டாரு? பரமேறி போனார். அதுக்கும் சாட்சி இருக்குது. அதையும் நம்பணும். இது வரைக்கும் நடந்து முடிந்ததை நம்பணும். இதை நம்புறதுக்கு பெரிய காரியம் ஒண்ணும் இல்லை. பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, நிறைய ஹிஸ்டரி புக்ஸ்ல எழுதப்பட்டிருக்கிறது, நம்பிடலாம். அதோட நிக்காத விசுவாசம் எங்க போகுது? நம்பப்படுவதில் உறுதியும் சொல்லுங்க, காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது. அப்ப இது நடக்காதது காணப்படாதது. எது நடக்கல சொல்லுங்க? எது நடக்கல? இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஏதோ ஒண்ணு நடக்கல, அதையும் விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசம். இதுதான் கஷ்டமான பாட்டு. அவன் நம்ப மாட்டான், நம்ம நம்பி உள்ள வந்துருக்கோம். என்ன நடக்க போகுது? நீ சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. நீங்க வாய் திறந்து அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அதுக்காக தான் நமக்கு ஆராதிக்க வந்திருக்கும். சும்மா உட்கார்ந்து அல்ல. அறிக்கை பண்ணுங்க. என்ன நடக்க போகுது? என்ன சொல்லிட்டு பண்ணாரு? கவலைப்படாத இயேசு. கைத்தறி கொடுக்க பிரதருக்கு. 2ஆம் வருகை. முதல் வருகையிலே அவர் எப்படி வந்தாரு? ஒரு ஏழை கோலத்தில் மானிடனாய் வந்தார். அடுத்தால வர போறாருன்னு சொல்லிட்டு போனார். கவலைப்படாத மக்கா, நான் போறேன். அங்க போய் ஒரு ஸ்தலத்தை உனக்காக என்ன செய்ய போறேன்? ஆயத்தம் பண்ண போறேன். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி முடிச்ச பிறகு திரும்பி வருவேன். ஆமென். திரும்பி வருவேன். அப்படி நான் திரும்பி வரும்போது எப்படி வருவேன்? ஏழை கோலத்துல வரமாட்டேன் ராசா. நீ எதிர்பார்க்கிறியே, ராஜாதி ராஜனாய் வருவேன். ஆமென். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் வருவார். சந்திக்க ஆயத்தமா வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவார். சந்திக்க ஆயத்தமா. கே மானிடனே, சந்திக்க ஆயத்தமா. ராஜாதி ராஜனாய் வந்திடுவார். இதான் எனக்கு பிடிச்சது. எப்படி வருவாரு? ராஜாதி ராஜனாய் வந்திடுவார். ஏழை குலத்துல நீ வரமாட்டாருமா? என் ஏழை குலத்துல எங்க ஐயா வரமாட்டாரு. எப்படி வருவாரு? எங்க வருவாரு? ராஜாதி ராஜனாய் வந்திடுவார். சந்திக்க ஆயத்தமா. ஆமென். இதுதான் உண்மையான விஷயம். நடந்து முடிஞ்சது நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் நம்புவான். இதை நம்பணும். என் இயேசு திருப்பி ராஜாதி ராஜனாய் திரும்பி வருவார். அப்பொழுது நல்லவர்களையும் தீமையானவர்களையும் பிரிப்பார். அதுல எந்த கூட்டத்தில் நான் இருக்கணும்? எங்க இருக்கணும் சொல்லுங்க? நல்லவர்களுடைய, அதாவது செம்மறியாட்டு கூட்டத்தில் இருக்கணும். வெள்ளாட்டு கூட்டத்துக்குள்ள போயிருக்கூடாது. நல்லவர்களுடைய கூட்டம் எங்க கொண்டு போகப்படும்? பரலோகம் கொண்டு போகப்படும். நன்மை செய்யாதவர்களுடைய கூட்டம் எங்கே கொண்டு போகப்படும்? நரகத்துக்குள்ள கொண்டு போகப்படும். இதை நம்பணும். இதை நம்பணும். அவன் பேர் தான் விசுவாசம். இதுதான் விசுவாசம் என்பது. நம்பப்படுகிறவனின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாயிருக்கிறது. இதுதான் சுவிசேஷம் சொல்லணும். ஒரு ஆண்டு சுவிசேஷம் சொல்லும்போது இதுலதான் ஒரு பயம் வரும். திருப்பி வரும்போது நம்ம எங்க போயிடக்கூடாது? இந்த கூட்டத்துக்குள்ள போயிடக்கூடாது. அப்ப அவன் கேட்பான், ஏயா எப்படி ஐயா தப்புறது? அப்பதான் சொல்லி கொடுக்கணும், இயேசு கிறிஸ்து தான் உங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க முடியும். ஏன்? அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்தினவர். சொல்லுப்பா, ஒரு சாமி சொல்லுப்பா. ஒரு சாமி 30 கோடி உடையவர்களுக்கு ஒரு சாமி சொல்லுப்பா. ஒரு சாமி சொல்லு, நீ சொல்லு. ஒரு சாமி மனுக்குலத்திற்காக வந்து சிலுவையில் அரங்கலாம் வேண்டாம். ரத்தம் சிந்தி செத்த சாமி ஒரு சாமி சொல்லு. இல்ல, இயேசு கிறிஸ்து தான் உண்மையானது. ஏன்? அவர்தான் எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில். ஆமென். அந்த தெய்வத்தை குறித்து சிங்கம் போல அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சத்தம் வரல. என்ன பண்ணுது சிங்கம்? வாவ்! கர்ஜிக்கிற சிங்கம். யூதா சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம். ஏன் கர்ஜிக்கிறது? மரணத்தை ஜெயித்து விட்டேன். எஸ் 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 கம் ஆன். ஓகே, கர்ஜிக்கிற சிங்கம். ரெண்டு சிங்கத்துல எந்த சிங்கம் உங்களுக்கு பிடிக்கும்? ஏன்னு சொல்லுங்க. பாருங்க, கூர்ந்து பாருங்க. ரெண்டு சிங்கத்துல ஒன்று ரெண்டு, எந்த சிங்கம் உங்களுக்கு பிடிக்கும்? ஏன்? ஒரு ஆண் ஒரு பெண். ஒரு ஆண் முந்தி கொள்ளுங்க. பிரதர் தான் நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. சொல்லுங்க, எது பிடிக்கும் உங்களுக்கு? எது பிடிக்கும் சொல்லுங்க. அமைதியா இருக்கிறது பிடிக்கும். ஆமென். ஒரு கைதட்டி கொடுங்க. பிரதருக்கு நம்பர் 2 தான் பிடிக்குமா? ஏன்னா அது அமைதியா இருக்குது, சாந்தமா இருக்குது. ஒரு ஒரு சிஸ்டர் சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லித்தான் ஆகணும். சொல்லுங்க, ஏன் எந்த சிங்கம் உங்களுக்கு பிடிக்கும்? Which one you like? Then you tell the reason. Tell the reason. Second, yeah. Everyone is going for second now. Tell the reason why. Victorious. கை தட்டி கொடுங்க ஐயா. Victorious. அது அமைதியா மட்டும் இருக்கல, எப்படி இருக்குது? விக்டோரியஸா இருக்குது. அதுக்கு தெரியும் நான் ஜெயிச்சிட்டேன். எது ஜெயிச்சிட்டேன்? மரணத்தை ஜெயித்த சிங்கம். இந்த சிங்கம் என்ன சிங்கம்? மரணத்தை காவு கொடுக்கிற சிங்கம். உங்களை எல்லாம் காவு கொடுக்கிறதுக்காக. இது பிசாசு. பிசாசு தான் இப்படி வரும், கர்ஜிக்கிற சிங்கம் போல. அந்த சிங்கம் எப்படி இருக்கும்? அதுவா. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு? கிரவுன் இருக்குது. இப்ப சொல்லுங்க, சிங்கத்துக்கு ஒரு 5 குணங்கள் நிறைய இருக்குது. அது ஒரு 5 குணங்கள் இருக்குது. அதை தான் நம்ம தியானிக்க போறோம். அந்த 5 குணங்களும் எப்படி நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துகிறது, அதை மட்டும் தான் தியானிக்க போறோம். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குணம் சொல்றியா? சிங்கத்துக்குள்ள ஒரு குணம். அது என்ன சொல்றோம்? காட்டினுடைய ராஜா. அப்படிதானே? சிங்கத்துக்கு அதனால இந்த ராஜ சிங்கம், காட்டினுடைய ராஜா. அது ஏன் சிங்கம் காட்டினுடைய ராஜாவாக காட்டப்படுகிறது? சும்மா சொல்லுங்க, யோசிங்க. சிஸ்டர் சொல்லுங்க, ஏன் காட்டினுடைய ராஜா? யோசிங்க. நம்ம வந்துட்டு யோசிக்கிறது தான் வந்துருக்கோம். பிரதர் யோசிங்க. தெரியல ஏன் உங்க பேரை ராஜசிங்கம். ஓகே, அப்ப கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் உங்களுக்கு. ஒண்ணு சொல்லுங்க, ஒரு குணாதிசயம் சொல்லுங்க. அதனாலதான் அது காட்டினுடைய ராஜா. சொல்லுங்க, ஒண்ணு யோசிங்க. கத்திச்சுலாயா? சும்மாயா கத்திச்சுது? இந்த கத்து, இந்த கதறல் 7 கிலோமீட்டர் கேட்கணும். போய் பாருங்க, 7 கிலோமீட்டர் கேட்கணும். ஏதாவது ஒரு மிருகம் சொல்லுங்க, அதனுடைய சத்தம் 7 கிலோமீட்டர் கேட்குமா? சொல்லுங்க. அதனாலதான் அது காட்டினுடைய ராஜா. அது வேட்டையாட வருதுன்னு சொன்னா ஒரு ரோர் அடிக்கும். 7 கிலோமீட்டர் உள்ளதான் அதரும். வர்றாண்டா அப்படின்னு. ஆமென். சொல்லுங்க பிரதர், ஒரு காலம் இது தவிர யோசிங்க. இல்ல சிஸ்டர் சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல சிஸ்டர் சொல்லுங்க. என்னுடைய மனைவி தான். இங்க சிஸ்டர் சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, கைத்தறி கொடுங்கய்யா. எதுக்கிறது? இந்த காட்ட ஒண்ணுமே கிடையாது. எஸ், இயேசுவை எதிர்ப்பதற்கு யாருமே என்ன கிடையாது, உலகத்துல கிடையாது. சாத்தான்லாம் சும்மாங்க. சாத்தான்லாம் சும்மா பூச்சாண்டி காட்டுவான். நீங்க நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில பூச்சாண்டி பயம் காட்டிருக்கான். பூச்சாண்டி பயம் காட்டுவான். போடா, இயேசு சிலுவையில மிதிச்சுட்டாடா அவனை. அந்த விசுவாசத்தோடு நான் என்ன செய்வேன்? மிதிச்சு போட்டுருவேன். அதான் சொன்ன மாதிரி, சிஸ்டர் சொன்ன மாதிரி, எதுக்குறதுக்கு, அதை எதுக்குறதுக்கு யாரும் கிடையாது. யாருக்குமே பவர் கிடையாது காட்டுக்குள்ள. அவ்வளவுதான், சிங்கம் தான். அதனாலதான் இருக்கீங்க. திரு சொல்லணும். என்ன ஒண்ணு ரோர் பண்ணுது. ரெண்டாவது, அது எதுக்குறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. 3 எதுக்கும் பயப்படாது. அது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சிஸ்டர் சொல்லுங்க. சொல்லித்தான் ஆகணும். ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஃபாஸ்டரா சொல்லுங்க. ஒண்ணு தெரியல. பாஸ். பிரதர் சொல்லுங்க. பிரதர் சொல்லுவார். யாருமே சொல்லுவார். சொல்லுங்க ஒண்ணு. என்னமா கர்ஜிக்குது, நம்ம சொன்னதுதான். ஓகே, ரைட். இந்த 5ஐயும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஓகே, கண்களை மூடி ஆவியானவர் தாமே நமக்கு இந்த தியானத்தை அருமையாக ஒழுங்குபடுத்தி தர நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி
நீ வந்து கழுவும் நின் துயரத்தாலே கழுவும் நின் துயரத்தாலே பலிபீடத்தில் படைக்கின்றேனே இந்த ஏனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. ஆமாம், பரலோக தகப்பனே, உடைய பலிபீடத்திலே அடிமையை அப்படியாய் படைக்கிறேன், பலியாய் படைக்கிறேன். உடைய திருசித்தம் போல உன்னை ஆண்டு நடத்தும்படிக்காய் ஒப்புக் கொடுக்கிறேன். பதறி போய் எந்த வார்த்தைகளை சொந்தமாய் சொல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் செல்கிறேன். சபைக்கு என்ன வார்த்தை தேவை என்பதை இந்த அடிமையின் மூலமாக பேசும்படிக்காய், வெற்றிக்கிற சிங்கமாய் இது பேசும்படிக்காய் அடிமையை ஒப்புக் கொடுக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தந்து செல்கிறேன். வசனங்கள் விதைக்கப்படும் போது அது நல்ல நிலத்தில் விழுந்த வசனங்களாக 30, 60, 100 ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படி காய்ச்சிருக்கிறேன். என்னை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வல்லாத சாத்தம் கர்ஜிக்கிற சிங்கம் போல வந்து வசனங்களை பொறுக்கி போடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறேன். நமது மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் ஆமென், ஆமென், ஆமென். 5 குணங்கள், 5 குணங்கள் என்ன? ஓகேமா, थैंक यू. 5 குணங்கள். நம்பர் 1 இயற்கையான எதிரிகள் இல்லாத உச்சக்கட்ட வேட்டையாடிகள். உச்சக்கட்ட வேட்டையாடிகள், அவர்களுக்கு இயற்கையான எதிரியே கிடையாது. எதிரியே கிடையாது. ஏன்? அந்த ஃபுட் செயின் சொல்லுவாங்கல்ல, உணவு சங்கிலி. அதை போய் பார்க்கும்போது காக்கா என்ன செய்யும்? சும்மா சொல்றது உதாரணத்துக்காக கழுகுன்னு வச்சுக்கணும். கழுகு என்ன செய்யும்? பாம்பை தின்னுடும். பாம்பு என்ன செய்யும்? எலிய தின்னுடும். எலி என்ன செய்யும்? இப்படிதான் அந்த ஃபுட் செயின் போகும். ஆனா சிங்கம் எங்க இருக்குது? பாம்பு. அதை யாரும் சாப்பிடுறது? அதுதான் எல்லாரையும் சாப்பிடும். ஆமென். இதுதான் முதல் குணம். இரண்டாவது குணம் என்ன? சமூக அமைப்பு கொண்டது. கூட்டமா தான் வாழும். அதுக்குன்னு ஒரு மனைவி இருக்கும், அதுக்குன்னு சில குழந்தைகள் இருக்கும். இந்த குழந்தைகள் அதை போஷிக்கும். எப்படி ஒரு சபை கூட்டமாக இருக்கிறதோ அதே மாதிரி கூட்டமா வாழும். மூணாவது என்ன? நம்ப முடியாத வலிமை மற்றும் வேட்டையாடுகிறது. பயங்கரமான பவர். என்ன சொல்லுது? ஆண் சிங்கங்கள் 250 கிலோ வரை எடை கொண்டவை. பெருசாகும். பார்க்கறதுக்கு தான் சின்ன மிருகமா இருக்குது. 250 கிலோ ஒரு இதுவும். அவை 650 PSI கடிக்கும் சக்தி. கடிக்கும் சக்தி அதுக்கு என்ன இருக்குது? 650 இருக்குது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு? 120 தான். நம்ம பாரு எத்தனை மடங்கு அதிகம். ஒரு கடி கடிச்சதுன்னா யாரும் தப்பி போக முடியாது. அதுகிட்ட இருந்து மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம் இறைய தேன் போகுது. கிட்ட நிற்க முடியாது யாரும். அவ்வளவு வேகத்தில் ஓடும். சீட்டா இதோடய கூட விடும். இருந்தாலும் இதுவும் ஓடும். இந்த மாதிரி குணம் உள்ள மிகவும் வலிமையான மிருகம். அதனாலதான் அது ராஜா. இல்லாட்டா அது ராஜா பட்டம் கிடைச்சிருக்காரு. அடுத்ததாக என்ன? 4வது கம்பீரமான கர்ச்சனை. அதை நம்ம பார்த்தோம். ஒரு கம்பீரமான கர்ச்சனை. ஒரு கர்ச்சனை படிச்சுன்னு சொன்னா எத்தனை கிலோமீட்டருக்கு போகும்? 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த கர்ச்சனை கேட்கும். அதனாலதான் அது ராஜா. கடைசியாக கம்பீரமான தோற்றம், அடர்த்தியான விடல்மை, ஒரு இயற்கையான கிரீடம். பாருங்க, ஒரு இயற்கையான கிரீடம். இந்த மாதிரி ஆண் சிங்கத்துக்கு நான் சொல்றேன், ஒரு ஆண் சிங்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு எந்த விலங்குக்குமே கிடையாது. எந்த விலங்குக்குமே கிடையாது. பறவைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் விலங்குகள் தான், பறவைகள் தான் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். அப்படிதான் பறவைகள். மயில் எடுத்துக்கங்க, பெண் தான் அழகா இருக்கும். ஆணுக்கு தோகை கிடையாது. ஏன்? பெண் வசீகரம் செய்வதற்காக. ஆனால் சிங்கத்தை பொறுத்தளவுல யாருதான் கீழ்? ஆண் சிங்கம் தான். ஆமென். அதோட பார்வை அப்படி படைக்கிறது. அதோட பிடரி மயில் அப்படி சுத்தம் பாருங்க. கிரீடம். ஆமென். இயற்கையாக கொடுக்கப்பட்ட கிரீடம். இது குலத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா பொருத்தி பார்க்க போறோம். ஏன் பொருத்தி பார்க்க போறோம்? பைபிள் வேதாகமும் சொல்லுது, என் தேவன் யூதா குலத்து சிங்கம். அப்படி வேதாகமும் சொல்றபடினால எல்லாரும் செய்யக்கூடாது. வேதாகமும் அப்படி ஒப்பிடுகிறதுனால யாரை போன்றவர்? அவர் சிங்கத்தை போன்றவர் அப்படின்னு ஒப்பிடுகிறதுனாலே
ஒப்பீடுகளை செய்யலாம் என ஆவியானவரின் ஒத்தாசையோடு நான் முயற்சிப்பேன். ஆமென். கிறிஸ்து தானே, தேவன் தாமே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எனக்கு உதவி செய்வாராக. இயற்கையான எதிரிகள் இல்லாத உச்சக்கட்ட வேட்டையாடிகள். இது நம்ம எதுக்கு ஒப்பிடுறோம்? யூத ராஜசிங்கத்துக்கு ஒப்பிடுறோம். கால் யாரை போட்டு சமைக்கிறாரு பாருங்க. இது யாரு? இது யாரு? சொல்லுங்க யா, வாய்ப்பு சொல்லுங்க. இது யாரு? இது யாரு? இது யாரு? சாத்தான். வாய்ப்பு சொல்லணும், அப்பதான் பயப்படுவான். எல்லாரும் சொல்லுங்க. சாத்தான், மரணமே உன் கூரண்டி, பாதாளமே உன் ஜெயமண்டி. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். டிக்ளேர் பண்ணணும். சாமிட்டார். எங்க சமத்தினாரு? எங்க சமத்தினாரு? எந்த இடத்துல ஜெயிச்சாரு சாத்தான? எந்த இடத்துல ஜெயிச்சாரு? சிலுவை. அதாவது சிலுவையே புனித சிலுவை. அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக சாத்தானை என்ன செஞ்சாரு? ஜெயிச்சிட்டார். ஆமென். ஓசியா 13:7-14 இப்படியே சொல்லுது. 7 மற்றும் 14 இப்படியே சொல்லுது. ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல இருப்பேன். என்ன அருமையான வசனம் பாருங்க. ஆகையால் உங்களுக்கும் எனக்கும் அவர் எப்படி இருப்பாராம்? சிங்கத்தை போல இருப்பார். ரட்சிக்கிற சிங்கத்தை போல இருப்பார். பாதுகாக்கிற சிங்கத்தை போல இருப்பார். ஒரு சிங்கம் எப்படி தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதோ அதே போல் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எவ்வளவு நாள் இருந்திருக்கிறார். அவர் இமைப்பொழுது நம்மளை கைவிட்ட போல தோணும். நிறைய பேருக்கு அப்படி தோணும். எனக்கு தோணுச்சு. 3 வருஷத்துக்கு தோணுச்சு. 3 வருஷத்துக்கு எனக்கு தோணுச்சு. அப்படி இமைப்பொழுது கைவிட்ட போல தோணுச்சு. ஆனா இப்போ தூக்கி எடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். வாவ், இந்த டிக்ளரேஷன் பாருங்க. அவர்களை உங்களுடைய முன்னையும் பின்னையும் உங்களையும் எங்களையும் எப்படி செய்வாராம்? பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். இதெல்லாம் எங்க நடக்குது? ஓசியால நடக்குது. நல்ல கவனிக்கணும் நீங்க. பழைய ஏற்பாடு ஓசியால நடக்குது. அவர் இன்னும் வரவே இல்லை பூமிக்கு. அப்பவே டிக்ளரேஷன் வந்தாச்சு. தீர்க்கதரிசனம் டிக்ளரேஷன் வந்தது. என்ன? நான் அவர்களை விடுவிப்பேன். எதுல இருந்து விடுவிப்பேன்? மரணத்தில் இருந்து விடுவிப்பேன். ஏன்? பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவம் எங்க இருந்து வந்தது? சொல்லுங்க. எங்க இருந்து வந்தது இந்த பாவம்? ஆரம்பத்துல பாவம் கிடையாது. எப்படி வந்தது? சாத்தானால் கொண்டு வரப்பட்டது. அவன் நம்மளை வஞ்சிச்சிட்டான். அந்த வஞ்சனைனால வந்த பாவம். அந்த பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அந்த மரணத்தை ஜெயிக்கணும். அப்பதான் நமக்கு நித்தியராஜ்யம் கிடைக்கும். அதை ஜெயிப்பதற்கு உங்களால் என்னால் முடியாது. யாரால மட்டும்தான் முடியும்? விசுவாசம். அவர் வந்து ஜெயிச்சார். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? பாருங்க, அன்னைக்கு எழுதிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம சொல்ல பாடிட்டு இருக்கோம். மரணமே உன் கூர் எங்கேங்கிறோம். அன்னைக்கு எழுதி வச்சிருக்காரு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசப்பா, எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடியால் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா தேவனே, எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடியால் உங்களுக்கு நன்றி. அடுத்த பாருங்க, 1 கொரிந்தியர், இது புதிய ஏற்பாடு 15:55-56 இப்படியே சொல்லுது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஒத்த வசனம். மரணத்திற்கு ஒரு பாவம், பாவத்தின் மேல நியாயப்பிரமாணம். 2 தீமோத்தேயு 1:10 இப்படியே சொல்லுது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்து, எல்லாம் சொல்லுங்க, மரணத்தை பரிகரித்து, ஆமென் ஆமென் ஆமென், ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஜீவனையும் அதிகாரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். வெளியரங்கமாக்கினார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, சமூக அமைப்பு. இவைகள் பெருங்கூட்டமாக தான் இருக்கு. அந்த சிங்கத்தினுடைய அமைப்பை பாருங்க. குட்டிகள், ஆண் சிங்கம், பெண் சிங்கம், இது ஒரு சமூக அமைப்பு இருக்கும். அவைகளுக்கு 1 கொரிந்தியர் 12:12 இப்படியே சொல்கிறது. சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாய் இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். ஒரு முறை கூட எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். சொல்லுங்க. நாங்களே, சொல்லுங்க. நாங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும், சொல்லுங்க, தனித்தனியே அவயவங்களாய் இருக்கிறோம். சபை குறித்ததான வெளிப்பாடு. ஓகே. அதனால்தான் நம்ம பெர்க்மன்ஸ் தாத்தா இப்படியாய் பாடுகிறார். இன்னைக்கு தாத்தா இப்படியாய் பாடுகிறார். எப்படி? நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள்,
ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓர் உடலாய் செயல்படுவோம். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். ஒரு உறுப்பு புகழ் அடைந்தால் மற்ற அனைத்தும் மகிழ்ச்சியுறும், சேர்ந்தே மகிழ்ச்சியுறும். ஒரு உறுப்பு புகழ் அடைந்தால் மற்ற உறுப்பு மகிழ்ச்சியுறும், சேர்ந்தே மகிழ்ச்சியுறும். எஸ், திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தை போல நாமும் என்னது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துல அநேக உறுப்புகள் இருக்குது. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு விதமான திறன்கள் இருக்கு இல்லையா? எனக்கு கவிதாவை போல பாட வராது, சிஸ்டரை போல பாட வராது. ரைட்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கொடுத்துருப்பாங்க. அவர் ட்ரம் அடிக்கிறவர் போல எனக்கு அடிக்க தெரியாது, எனக்கு மியூசிக் போட தெரியாது, எனக்கு செக்ரட்டரி வேலை எனக்கு தெரியாது. பாருங்க எவ்வளவு கரெக்டா சீடை போட்டு எவ்வளவு கரெக்டா பண்றாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. அவ்வளவு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் ஆண்டவர் கொடுத்திருக்கார். சபை என்பது இந்த 5 விரல்களை போகுது. இந்த 5 விரல்களுக்கும் என்ன கிடையாது, ஒரே விரல் கிடையாது. ஒரு விரல் சுண்டு விரலுக்கு என்ன கிடையாது, மதிப்பே கிடையாது இல்லையா? சுண்டு விரல் மாதிரியா விரல்களுக்கு அதிகமான மதிப்பு உண்டு. ஒவ்வொருத்தருக்கு கனம் இருக்கும், ஒருத்தருக்கு கனவீனமா இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாரும் சேர்ந்ததுதான் என்னது, சபை. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சேர்ந்ததுதான் சபை. வாசிச்சு பார்த்தீங்கன்னா அழகா சொல்லுவார். ஒரு கனவீனமான பாத்திரமா இருந்தா தேவன் அதுக்கு கனம் கொடுப்பார். இங்க கனவீனமா இருக்கும், தேவன் நினைச்சுவாரு கனப்படுத்துவார். அப்படி தேவன் கனப்படுத்தும் போது உனக்கு ஏன் பொறாமை கேட்பாரு. அப்படி தேவன் உனக்கு கனப்படுத்தும் போது உனக்கு ஏன் பொறாமை? ஆமென். சபை என்பது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ள ஒரே ஒரு சரீரம் தான். யாருடைய சரீரம்? இயேசுவின் சரீரம். நாம எல்லாம் என்னதான் இந்த ஒரு ஒரு வெளிப்பாடு நமக்குள்ள இருந்தா சந்தோஷமா. ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய இந்த வெளிப்பாடை நமது சபைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நான் யூதராயும் கிரேக்கராயும் அடிமைகளாயும் சுயாதீனராயும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே பாகந்திருக்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களை உடையதாக இருக்கிறது. காலானது நான் கையாய் இராததினாலே நான் சரீரத்தின் அவயவம் இல்லை என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ. காதானது நான் கண்ணாய் இராததினாலே நான் சரீரத்தின் அவயவமாய் இல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே, அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? அருமையா சொல்றாரு. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவயவங்கள் எல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாக காணப்படுகிறவர்களே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். மாத்தி சொல்லுவோம் எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க. நாங்களே சொல்லுங்க, நாங்களே சொல்லுங்க, நாங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறோம். டிக்ளரேஷன் அப்படி டிக்ளேர் பண்ணணும். சாத்தான் ஓடிடுவான், சாத்தான் கொண்டு வருவான். கெட்சிக்கிற சீக்கம் போல உள்ள வந்து அப்படியே காசிப் பண்ணுவான். இதுவான் அவன் அடிக்கணும். நோ, நாங்கெல்லாம் என்னது ஒரே சரீரம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே சரீரம்.
எங்களை எதுவும் பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. 3, நம்ப முடியாத வல்லமை. வேட்டையாட முடியாது. ஆண் சிங்கங்கள் 250 கிலோ, அதை நம்ம என்ன பார்க்கணும். நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமான இயேசுவின் எடை என்ன? இயேசுவின் வேகம் என்ன? சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் எடை என்ன? எவ்வளவு தூக்கி பார்த்துருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. இயேசுவை தூக்கி பார்த்துருக்கீங்களா? இல்ல, அவர் தான் உங்களுக்கு வரா. ஆமென், ஆமென். கொடுங்க. தூக்கி இருக்கிறாரு. ஆமென். ஆமென், ஆமென். ஒரு சின்ன விளக்கம் இருக்கும் பாருங்க. ஒரு படத்துல போட்டுருப்பாங்க. கையை பிடிச்சி நடத்தி கொண்டே போயிருப்பாரு. எத்தனை கால் தடம் இருக்கும்? 4 தடம் இருக்கும். எப்படி? இயேசுக்கு 2, நமக்கு 2. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் 2 தடம் தான் இருக்கும். ஏன் சொல்லுங்க? ஏன்? தூக்கிட்டாரு. கை தட்டுங்க ஐயா, தூக்கிட்டாரு. அவ்வளவுதான். உங்களால நடக்க முடிஞ்சா நடத்தி கூட்டு போவார். ஓகே, சிலர் கூட்டு போறாரு. என்ன நடத்தி தான் கூட்டு வந்தாரு. 3 வருஷமா செய்யல, நடத்தி கூட்டு போகல. ஏன்னா நாங்களும் நடந்து போயிட்டு, அதனால என்ன செஞ்சாரு? தூக்கி வச்சு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இயேசுவின் எடை என்னன்னா உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீ சொல்லுங்க, எடை கிடையாது, எடை கிடையாது. இதெல்லாம் நம்ம நம்பணும். வசனம் சொல்லுது என்னது? இயேசுக்கு எடை இருக்க முடியாது. ஏன்? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இது இடையில போய் எங்கே இடம் தேடுவார்? அது எப்படி வரும் தெரியுமா? இது ஒரு கோயிலுக்குள்ள நினைச்ச மாட்டேன், கைகளால் செய்யப்பட்ட கோயிலுக்குள்ள நினைச்ச மாட்டேன், வர மாட்டேன், வர மாட்டேன். ஏன்? எனக்கு ஒரு கோயில் கட்ட முடியாதியா? அதனால தான் சொல்லுவாரு, உள்ளத்தை கொடுத்துருக்கிறார். உள்ளத்தை கொடுத்துரு. எனக்கு புதிய பாட்டு, பழைய பாட்டுல இருப்பார். இந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள அவர் தான் இருக்கார். பழைய பாட்டுப்படி இருப்பார். எப்போ அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக தன் உயிரை கொடுத்தாரோ, அந்த திரைச்சீலை என்ன பண்ணும்? மேலிருந்து கீழாக 2 கிளி. மீனிங் என்ன? என்ன பொறுத்தவரை அவர் வெளியே போயிட்டார். அப்படிதான் நான் செஞ்சாரு. அவர் எஸ்கேப் ஆகி போயிட்டார். அங்க கிடையாது. அங்கே தேடாதீர்கள், அவரை எங்க தேடுங்க? உங்களுடைய இருதயத்தில் தேடுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றது என்னவென்றால், வானமண்டல சிங்காசனம். எஸ், இதான் அந்த வசனம் தான் சிஸ்டர் சொன்னாங்க. ரைட். அடுத்ததாக ஒரு உண்மையான சத்தியம். படைப்பிற்குள் படைப்பாளரை நீங்கள் தேடக்கூடாது. இது உண்மையான சத்தியம். ஒரு ஆள் ஹேண்ட் பண்ணுறீங்க. படைச்சது யாரு? மனுஷங்களோட ஒரு ஆள் பேர் சொல்லு. திரு சொல்லு. உனக்கு தெரிஞ்சு படைச்சது தெரியாது சொல்லக்கூடாது. நீங்க பெரிய இன்ஜினியர், முனைவர், பாட்டம் படிச்சோம். இதை படிச்சது யார்? யார் ஹேண்ட் போன் படிச்சது யாரு? சொல்லு. இந்த சாஃப்ட்வேர் கொண்டு வந்தது யாரு? இந்த அவர் என்ன இது? இந்த போன் இல்லை, எனக்கு ஆப்பிள் படத்தை போட்டு ஒரு கடி கடிச்ச மாதிரி வச்சிருக்கோம். அந்த போன் கொடுங்க. ஆப்பிள் படம் போட்டு அது ஒரு கடி கடிச்சிருக்கோம்ல, அதுல எல்லாம் ரகசியம் இருக்கு. ஆப்பிள் படத்தை கூட ஒரு கடி கடிச்சிருக்காங்கல்ல, யாரு? சாத்தான் தான் அதை செஞ்சாங்க தானே? அப்படிலாம் சொல்லக்கூடாது, பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அப்படி ஒரு போன் காட்டுலையா? ஒருத்தரையும் கிடையாது, நம்மகிட்ட ஏற்கனவே கிடையாதா? ஆப்பிள் போன் கிடையாது. ஏன்னா அது காஸ்ட்லியான போன். காஸ்ட்லியான போன் ஆப்பிள் போன். சோ அந்த ஆப்பிள் போனை உருவாக்குறது யாருப்பா? சொல்லுப்பா. ஸ்டீவ். அவர்தான். இப்போ நான் கேட்கிறேன், அந்த உருவாக்குனவர், இதை உருவாக்குனவர் இதுக்குள்ள இருக்காரா வெளியே இருக்காரா? சொல்லுங்க. உலகத்தையும் பூமியையும் எல்லாத்தையும் படைத்தவர் யாரு? தேவன். தேவன் உள்ள இருப்பாரா வெளியே இருப்பாரா? சொல்லுங்க ஐயா. இவ்வளவுதான் ஐயா. நாத்திகனுக்கு முடிஞ்சு போச்சு. இதான் சார். அவன் எவனாவது கேட்டானா, உன் கடவுளை காட்டுன்னு கேட்டானா என்ன சொல்லணும்? உன் ஹேண்ட் போனை கொடுன்னு கேட்கணும். இதான் கேட்கணும். இதை ஊழியம் என்ன ஊழியம் செய்யணும்? உன் ஹேண்ட் போனை கொஞ்சம் கொடுப்பாங்க. இதை கண்டுபிடிச்சது யார்? பாடுங்க. ஏதோ ஒண்ணுமா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்க சொல்லிக் கொடுக்கணும். முன்னாடி இதை கண்டுபிடிச்சி இவர்தான் நெட்டை போய் பாரு தெரியும். இவர் உப்ப உள்ள இருக்காரு வெளியே இருக்காரு? எங்கதான் இருக்க முடியும்? அப்ப படைப்பாளி எங்கதான் இருப்பாரு? எப்பவுமே வெளியே தான் இருப்பாரு. அவருக்கு படைச்சவர் அதுக்குள்ள நீ தேடாத. அப்ப உலகத்துக்குள்ள வந்து நான் என்ன செய்ய முடியாது? இயேசுவை அம்மாவை காட்டு, நான் இப்ப விசுவாசிக்கப்பான். சில ஆள் இருக்கான் உடனே சொல்லுவான், இப்ப என் பிள்ளை எழுப்பு, இப்ப என் பிள்ளை எழுப்பு. அவ்வளவு ஒரு பாசம் இருந்தாங்க. ஏன் இப்படி ஒரு சமயம் சமைக்க முடியாதுங்க? நீங்களால சமைக்க முடியாது. ஒரு நாள் 2 நாள் எத்தனை வருஷமா சமைக்கிறாரு அவரு? சந்தோஷமா சமைக்கிறாரு. அங்கதான் இருக்குது சந்தோஷமா. ஒரு நாள் ஒரு முறை பார்க்க முடியாது அவர்கிட்ட. சந்தோஷமா சமைக்கிறாரு பாருங்க. எதனால அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் இது தேவனுடைய சித்தம். இது சுமை எனக்கு கொடுத்துருக்காரு. நான் சந்தோஷமா செஞ்சு முடிச்சுட்டு எங்க போவேன்? பரலோகத்துல போய் இது கூட ரிவார்ட் எங்க இருக்கு? பரலோகத்துல. ஆமென். ஹல்லேலூயா. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முள்ளு.
இருக்கும். பவுலே சொல்றாங்க, 3 தடவை கேட்டையா, 3 தடவை கேட்டையா, முழித்து தானே செய்யணும், முழித்து தானே செய்யறேன், இவ்வளவு முள்ளு இருக்குது, 3 தடவை கேட்டனே. என்ன சொல்லுவாரு? என்ன சொல்றாரு? சொல்லுங்க, என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும். அதே தான் பிரதர் உங்களுக்கு நான் சொல்றேன், பொறுப்பிட்டு சொல்றேன். அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். ஆமென். உங்களுக்கு சொல்றேன், அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். ஆமென். கேட்டு பார்க்கணும், கேட்கறது தப்பு இல்லை. அப்பா நம்ம கேட்கணும். ஆனா நமக்கு நன்மையானதை அவரே செய்வாரு. கேட்ட உடனே கொடுக்கிறது வந்து ஒருவேளை கிடைக்கும், சிலருக்கு கிடைக்கும், அது நன்மையா இருக்கும். ஆனா சிலருக்கு நம்ம கேட்கறது என்னன்னே தெரியாது, வேண்டிக் கொள்வது என்னன்னே தெரியாது. நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அதுக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தேவை இருக்குது. அப்ப நீங்க தேவையில்லாத கேட்டீங்க என்ன செய்யாது. அதான் அவன் சொல்லுவான், பசி தானையா 40 நாள் தண்ணியும் சோறு குடி கேட்டா என்ன பசி இருக்கும். அந்த பசியில தான் அவன் சொல்றான், இந்த கல்லுகளை என்ன ஆயிரும், அப்ப வாங்கி சாப்பிடும். முடியுமா முடியாதா? இயேசுவால முடியுமா முடியாதா? செஞ்சாரா? செஞ்சாரா? அதான் கேள்வி. முடியுமில்ல, செஞ்சாரா? போடாங்க. இதான் காசு. அதனாலதான் கிறிஸ்துவம் இன்னும் வாழ முடியாது. அதனாலதான் கிறிஸ்துவம் இன்னும் வாழ. கிரகாம் ஸ்டெயின் அவரையும் அவருடைய 3 பிள்ளைகளையும் உயிரோடு தீ கொடுத்தாங்க. கிளாடிஸ் ஸ்டெயின் அதுக்கப்புறமும் ஊழியனாங்க. ஏங்க அவங்க கேட்க மாட்டாங்களா? என்ன ஆண்டவரே உங்க ஊழியத்தை செய்யறதுக்கு ஆஸ்திரேலியால இருந்து வந்தோம், இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து கடந்து வந்தோம். கண் முன்னாலே வச்சுக்கிட்டாங்களே, உங்களுக்கு கண்ணே தெரியலையா? என் பிள்ளையை கதறன்னு உங்க காதுல விழுந்து ஆண்டவரே கேட்க மாட்டோமா? உங்க பிள்ளைய நினைச்சு பாருங்க, கேட்க மாட்டோமா? ஆனா கிளாடிஸ் ஸ்டெயின் என்ன பண்ணாங்க? மன்னித்தேன்னு சொன்னாங்க. ஆஸ்திரேலியாக்காரன் கேஸ் போட்டான் இந்தியாவுக்கு மேல கேஸ். அது 16-18 பேர் சேர்ந்தாங்க, உலகிப்பட்டாங்க. அதுல ஒருத்தர் 2 பேர் ரட்சிக்கப்பட்ட சாட்சி. அப்போ எதனால அந்த ரத்த சாட்சி? ஒரு 2-3 பேர் செய்யணும், ரட்சிக்கப்பட்டது. இதுதான் சாட்சி. இன்னைக்கு தெரியாது, 10 வருஷம் கழிச்சு எனக்கு பலன் நமக்கு தெரியும். அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு கொடுத்த முள்ளுக்காக நன்றி 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 நன்றி. அது மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஊழியக்காரர், அவருக்கு முள் இருக்குது. 3 முறை கேட்டார், அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் ஏதாவது முள்ளுகள் கொடுக்கப்பட்டிருந்தால் கேட்டு பாருங்க. கிடைக்கலன்னு சொன்ன சோர்ந்து போகாது, விசுவாசத்தை விட்டு போயிடாது, சோர்ந்து போகாதுங்க. உடனே இது பண்ணுங்க, ஆண்டவரே உங்களுடைய கிருபை போதும். சொல்லுங்க, எல்லா வாய்க்கு சொல்லுங்க, ஏசப்பா உங்களுடைய கிருபை மாத்திரம் என்னை விட்டதெல்லாம் பார்த்துக்கோ. அவ்வளவுதான். ஓகே, எனக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். கேட்பேன், அழுவேன், சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிப்பேன், சில நேரத்துல முடிஞ்சா கொடுங்க. ஓகே, இதுதான் விசுவாசம். இதுதான் உங்களுக்கு கடைசியில் எங்க கொண்டு போய் சேர்ப்போம், பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்போம். இல்லைன்னா எட்சிக்கிற சிங்கம் போல பிசாசு உள்ள போட்டு செஞ்சிருவான், அடிச்சுட்டு. எஸ், அந்தத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஆமென். படைப்பாளியை எங்க தேடக்கூடாது, படைச்ச பொருளுக்குள்ள இந்த மாதிரி அவ்வளோ பெரிய தேவன். வானம் என்னது? சிங்காசனம். பூமி என்னது? பாதாளம். இவ்வளோ பெரிய தேவன் வாசம் பண்றதுக்கு ஒரு இடம் நீங்க கொடுக்க முடியாது. ஆனாலும் அந்த தேவன் யாருக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார்? உங்களுடைய என்னுடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண. தாங்க எனக்கு தேவையில்லை, எனக்கு வெள்ளி எனக்கு தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை. இது மட்டும் எனக்கு வேணும், இருதயத்துக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தை நாளில் அவருக்காக கொடுப்போம். அதன் மூலமாய் தேவாதி தேவனை நாம் சுமக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. 4 கம்பீரமான கர்ஜனை. ஓகே, ஓசியா 11 வருது. அவர் சிங்கத்தை போல் கர்ஜிப்பார். மை காட், இவ்வளவு லிட்டரலா இருக்கு பாருங்க. யாரு? இயேசு. அது திரியேக தேவன் எப்படி கர்ஜிப்பார்? சிங்கத்தை போல் கர்ஜிப்பார். அவர் கர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். நம்மளாம் அப்படிதான் வந்தோம், நடுங்கி வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும்
அவரை அறியாதவர்கள் நடுங்கி என்ன செய்யணும்? வரணும், சபைக்குள்ளாய் வரணும். ஓகே, ரைட். ஓகே, அடுத்த கடைசியாக கம்பீரமான தோற்றம், அடர்த்தியான பிறவிமையோடு இயற்கையான பிடிக்கும். ஆமென். மத்தேயு 27:29 இப்படியே சொல்கிறது, முழுகால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் தான் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பரியாசம் பண்றவர நீங்க தான் யாரு? யூதருடைய ராஜா. யூதர்ங்கிறது நம்ம தான். இன்னைக்கு அவன் இன்னும் நம்பல, இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மளும் நீங்களும் நான் என்ன செஞ்சிட்டோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டோம்? சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அதனால அவர் நமக்கு யாரு? ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எனக்கு ராஜா. சொல்லுங்க ஒரு முறை கூட, இயேசு எனக்கு ராஜா. ஆமென் ஆமென் ஆமென். அந்த கிரீடம் அவருக்கு எப்படி கிடைச்சது? அதுல சிங்கத்துக்கு மேல வந்துருச்சு, கிரீடம் வந்துருச்சு. எப்படி கிடைச்சது இந்த கிரீடம்? இப்படிதான் கிடைச்சது. அவ்வளவு ஈஸியா ஒன்றும் பிதா அவருக்கு கொடுக்கல. அவர்தானே கெத்செமனே தோட்டத்தில் என்ன செஞ்சாரு? கதறி அழுதார். கெத்செமனே தோட்டத்திலே கதறி அழும் ஓசை எத்தீசையும் ஒலிக்கின்றதே, எங்கள் மனம் வருந்துகிறதே. அப்பா, இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க சிலுவையில் படிக்கிறது. ரத்தங்கள் எல்லாம் சொட்ட 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 கடைசி ரொட்டு சொத்தமும் வெளியே போகும்போதுதான் மரணம் வரும். அவ்வளவு ஈஸி கிடையாது. யாருக்காக ஏற்றுக்கொண்டார்? உங்களுக்காகவும் இந்த பாவத்தை போட்டுவிட்டார். அப்படி சம்பாதித்ததுதான் இந்த கிரீடம். இந்த கிரீடம் அவ்வளவு ஈஸியாக ஒன்று சம்பாதிக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. தெளிந்த புத்தியுள்ளவராக நீங்கள் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சொல்லி தருகிறான். இந்த நாட்களில், விசேஷமாக கடைசி நாட்களில் கர்ஜிக்கிற சிங்கம் போல். யார் இப்போ? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப யாரு? சாத்தான் கூட என்ன செஞ்சான்? ஒளியின் தேசத்தை தரித்துக் கொள்வானே அப்படின்னு. அவனும் முன்னால இயேசு மாதிரி வந்திருப்பான், சிங்கம் மாதிரி வந்திருப்பான். ஓகே, ஆனா இப்ப வந்து அவன் ரட்சிக்க வரல, உங்களை ரட்சிப்புல இருந்து புடிங்கிட்டு போறதுக்காக, இயேசுவின் கையிலிருந்து புடிங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கிறான். நாம் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும், அதாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். நீ பயப்படாதே, பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். காவல் காவல் காவல், நமக்கு எல்லாம் காவல். காவல்ங்கிறது உபத்திரவம். உபத்திரவத்துல போடுவான் உங்களை சோதிப்பதற்காக. நீ போட்டுட்டு தான் இருக்கிறான். அதனால கலங்காதீர்கள், கலங்காதீர்கள், கலங்காதீர்கள். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சொல்லுங்க எல்லாரும், நான் மரண பரியந்தம். சொல்லுங்க, வயசு கேட்கட்டு, நான் மரண பரியந்தம் உண்மையாயிருப்பேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வேன். சொல்லுங்க. அப்ப சாத்தான் ஓடுறான், சாத்தான் ஓடுறான். இவங்கிட்ட ஒண்ணு நம்ம பாச்சா பறிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். ஆமென். ஒரு கையை கொடுங்க, இயேசுவுக்கு ஒரு கையை கொடுங்க. சாத்தானை கிக் பண்ணுங்க. பையாத சாத்தான ஒரு சொல்லால துரத்திடுவேன். ஆமென். அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போ, உனக்கு இங்க இடம் இல்லை. ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கியிருக்கிறது. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அடுத்தால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொள்கிறேன். ஒவ்வொரு நோயும் நம்ம எடுத்துக்க கூடாது, எடுத்துக்க கூடாது. நமக்கு எல்லாம் கிரீடம் கொடுத்துருக்காரு. அந்த கிரீடம் என்ன செய்ய கூடாது? போயிடக்கூடாது. சம்பாதிச்சு கொடுத்த கிரீடம் அது எப்படி போகும்? கர்ஜிக்கிற சிங்கம் போல சாத்தான் வரனால சோதனை கொடுத்துருவோம். சோதனைக்காரன் அவன் வருவான். அவன் வந்து சோதனையை கொடுத்து அந்த சோதனையில உங்களை விடப்படிடுவான். அப்போ உங்க கிரீடம் போயிடும். அதுக்கு ஜாக்கிரதையா இருக்கிறார். இப்பொழுது நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த நாளிலே அதை எனக்கு கொடுப்பார், எனக்கு மாத்திரம் அல்ல. சொல்லுங்க, எப்படி சொல்லணும்? எனக்கு மாத்திரம் இல்லைன்னா போச்சு. எப்படி சொல்லணும்? பவுலுக்கு மாத்திரம் இல்லை. தப்பா பவுல் சொன்னது தானே கடைசி நாட்கள்ல. யாருக்கு?
பவுலுக்கு மாத்திரமல்ல, பவுல் பெரிய ஊழியக்காரர். நம்ம எல்லாம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா பவுல ஆண்டவர் எடுத்தனால. இல்லைன்னா பேதுரு வெளியே வர மாட்டாரு. பேதுரு யாருக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு? யூதர்களுக்கு மட்டும் தான் சுவிசேஷம் சொல்லுவாரு. மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன சொல்றது, அன்டச்சபிள். அவங்க தொட மாட்டாங்க மற்றவங்க யூதர்கள். ஆனா பவுல என்ன செஞ்சாரு? நமக்காக எடுத்தார். பவுல நம்ம யூதர், நமக்காக அவர் எடுத்தார். அதனால அவர் எப்படி சொல்லணும், இதை பவுலுக்காக மாத்திரமல்ல, அவருடைய வருகையை விரும்பும் எனக்கும். சொல்லுங்க, அவருடைய வருகையை விரும்பும் எனக்கும் அதை தருவார். எதை தருவார்? கிரீடத்தை தருவார். கிரீடத்தை வாங்குறதுக்கு ஆசையா இருக்கீங்களா? எழுப்பி நின்னுங்க. யாருக்கெல்லாம் கிரீடம் வேணுமோ எழுப்பி நின்னுங்க. யாருக்கெல்லாம் கிரீடம் வேணுமோ எழுப்பி நின்னுங்க. கிரீடம் வேண்டாங்கிறவங்க உட்கார்ந்து பிரச்சனை இல்லை. ஆமென். கிரீடம் வேணுமோ எழுப்பி நின்னுங்க. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. கிரீடம் வேணுங்கிறவங்க எழுப்பி நின்னுங்க. அதை பவுலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டார். யாருக்கும் கொடுப்பாரு? எனக்கும் கொடுப்பார். சொல்லுங்க, எனக்கும் கொடுப்பார். சொல்லுங்க, எனக்கும் கொடுப்பார். சாத்தானுக்கு கொடுக்கிற அடி எனக்கும் கொடுப்பார், எனக்கும் கொடுப்பார். பவுலுக்கு மட்டுமல்ல. ஏனென்றால் ராஜாதி ராஜன் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா, வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவார், சந்திக்க ஆயத்தமா. கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா, ராஜாதி ராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. பல்லாயிரம் மக்கள் ஆயத்தமே, சந்திக்க ஆயத்தமா, பரலோக வாழ்வின் நல்பாக்கியத்தை சந்திக்க ஆயத்தமா. இப்ப நம்ம மாத்தி பாடணும். ஒரு கல்லவி நாங்களும் ஆயத்தமே அப்படின்னு பாடணும். சாத்தான் வெட்கப்பட்டு ஓடிடுவோம். ஓகே, மாத்தி பாடுவோமா? கடைசியில் முடிக்கும் போது சொல்லணும், நாங்களும் ஆயத்தமே அப்படின்னு சொல்லுங்க. ராஜாதி ராஜன் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா, வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவார், சந்திக்க ஆயத்தமா. கேள் மானிடனே, சந்திக்க ஆயத்தமா, ராஜாதி ராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. பல்லாயிரம் மக்கள் ஆயத்தமே, சந்திக்க ஆயத்தமா, பரலோக வாழ்வில் நல்வாக்கியத்தை சந்திக்க ஆயத்தமே, சந்திக்க ஆயத்தமே. இயேசுப்பா, உங்களை இரண்டாம் வருகையை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். ஆமென். ஹalleluya. கல்வாரி திருச்சபை, தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட கல்வாரி CLA திருச்சபை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். சாத்தானே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு இந்த சபையோடு கூட இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya. எனவே அந்த தைரியத்தோடு நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம், எல்லாரும் சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆமென். தாய், என் தகப்பன், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய உற்றார் உறவினர், நண்பர்கள், நண்பிகள், தெருவில் வசிக்கிறவங்க, என் தமான்ல வசிக்கிறவங்க, இந்த மலக்கால வசிக்கிறவங்க, இந்த மலேசியால வசிக்கிறவங்க, உலகத்துல வசிக்கிறவங்க, அந்த பாரம் எனக்கு இருக்கப்பா, அந்த பாரம் எனக்கு இருக்கப்பா. அதனாலதான் நீ தாமதிக்கிறப்பா, அதனாலதான் நீ தாமதிக்கிறப்பா. ஒருவரும் கெட்டு போறது எல்லாரும் ரட்சிக்கப்படணும். பொறுமையாப்பா, என்ன பயன்படுத்துக்கப்பா, என்ன பயன்படுத்த, என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தும்படிக்காக நான் ஒப்புக்கொடுக்கிறேன். ஒப்புக்கொடுங்க, என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தும்படிக்காக ஒப்புக்கொடுக்கிறேன். எனக்கு ஒரு சில தாளத்தை நீங்க கொடுக்கிறீங்கப்பா, எனக்கு கொடுத்த தாளத்தை நான் பயன்படுத்தி உங்களுடைய வருகையை குறித்து மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. அன்பினால நேர்களை மண்டையில அழைத்து வர உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஊழிய பாதைகளை நடத்துங்கப்பா. ஊழிய பாதையில சபையில எல்லாரும் ஒருவனுமாய் ஆண்டவரே ஊழியத்தை எடுத்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. கனம் துதி மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் அனைவரும் கூட இன்னும் சதா காலங்களில் அவர் வருகை இருக்கும் அளவும்
ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க.